मन्दस्मितमुखाम्बोजं महनीयमुदानवं मृदुलाभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। अग्रे पश्यामि तेजो निबिडधरकलायावलीलोभनीयं विदुषाप्लावितोऽहं तदन्तरुदरे विद्यकैशोर्यं कारुण्यारम्भरम्यं परमसुखरसास्वादं रोमाञ्चिताङ्गैः आवीतं नारदाध्ये विलसदुपनिषत्सुन्दरी मण्डलैश्च। राधे कृष्ण राधे कृष्ण। ராதேயும் கிருஷ்ணனும் சேர்த்து சொன்னாலே மாலைதான். இன்றைய தினம் அந்த ராதா கிருஷ்ணனுக்கே தெரிஞ்சுடுது போல இருக்கு அவளுடைய கதை வரப்போறது. அதனால மாலவழியே எப்படி பெருமாளுக்கு ராதா கல்யாணம் போது ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் நிற்பா, ரெண்டு பேர் நிக்கச்சே ஒரு பக்கமா அப்படி மாலை மாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் அப்படின்னு ஒரு பக்கம் ஒருத்தர் வர அது கண்ணனா, மற்றொரு பக்கம் மாலை மாத்தினாள் கிருஷ்ணன் மாலை மாத்தினான் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒருத்தர் வர அப்படியே அவ மாலை மாத்திக்கும் போது அந்த கந்தர்வ விவாகம் பாகவதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து தெரியுமா. அந்த ராதா கிருஷ்ணனை பத்தி பின்னாடி பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி நேத்திக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், கோச்சரியம் அப்படின்னு. எப்படி இந்த வார்த்தையை நான் எங்க சொன்னேன்? குவிஸ்லயே ஆரம்பிப்போம். இந்த வார்த்தையை நேத்திக்கு நான் எங்க சொன்னேன்? இது சொன்னாதான் மேல கதை. கோச்சரியம் யார்? காக்கச்சரியம், கோமிருகம், ரிஷபநாதர். நேத்திக்கு சொன்ன ஜீன மதம் அதாவது ஜெயினிசம்க்கு அரிஹந்த் குருநாதரா இருக்கக்கூடிய ரிஷபநாதர் ஒரு கோ போன்ற இருந்தார் அப்படின்னு சொன்னேன். கோ போன்ற இருந்தார் அப்படின்னா அவர் என்னெல்லாம் ஞானத்தை இத்தனை நாளைக்கு அப்படியே அக்யூமுலேட் பண்ணி வச்சுட்டு இருந்தாரோ அதை மனசுல வச்சுட்டு அந்த ஞானத்தையே மறுபடியும் 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 நினைச்சு 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 அப்படிதான் அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் காட்டு தீல அவர் போகும்போது கூட கிருஷ்ண 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 கிருஷ்ணன் தான் சொல்லிட்டு போனார். எதனால? ஏன்னா அவர் அஷ போட்டார். எதை அஷ போட்டார்? ஞானத்துல அஷ போட்டார். அப்போ 3 நாள் நாராயணியம், 2 நாளைக்கு பகவத் சங்கல்பத்துல நிறைய ஞானம் நான் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் கொடுத்துருக்கேன், நிறைய ஞானம் அந்த பக்கத்துல இருந்து நான் வாங்கிட்டு இருக்கேன். அப்படின்னா இந்த 2 நாள்ல என்னதான் நடந்திருக்குன்னு ஒரு ரீகேப் பார்க்கணும் இல்லையா? ரீகேப் பார்த்தாதான் இன்னைக்கு முடிக்கடிச்சு அதெல்லாம் அப்படியே நம்ம மனசுக்கு வரும். அடுத்த இந்த 3 நாள் நாராயணியத்தை நம்ம இந்த ஜென்மத்துக்கு மட்டும் இல்ல அடுத்த 7 ஜென்மத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். முதல் நாள் அன்னைக்கு
இன்ட்ரோடக்ஷனா 4 வைலக்ஷண்யத்தை சொல்லி ஆரம்பிச்சோம். வத்ரு வைலக்ஷண்யம், ஸ்ரோத்ரு வைலக்ஷண்யம், விஷய வைலக்ஷண்யம், ஸ்தல வைலக்ஷண்யம். அங்கேருந்து எங்க போனோம்? அடுத்தது நேர மத்ஸ்யாவதாரத்துக்கு போனோம். மத்ஸ்யாவதாரத்தை பார்த்த பின்பு அடுத்த நாள் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, நேத்திக்கு என்ன பார்த்தோம்? என்ன கதைலாம் பார்த்தோம்? நேத்திக்கு வராகவதாரம், அப்புறம் ஹிரண்யாக்ஷன் வந்து எப்படி வராகன் வதம் பண்ணார், வராகவதாரம். அடுத்தது கபிலோபதேசம் பார்த்தோம், தக்ஷ யஜ்ஞம் பார்த்தோம். அடுத்தது நரசிம்ம அவதாரம் பார்த்தோம். இத்தனை அவதாரங்கள் பார்த்திருக்கோம். ஆனா பகவானுடைய அவதாரங்கள் அநேகம். அது எல்லாத்தையுமே பட்டதிரிகளின் பின்னாடி சொல்ல போற 1000 ஸ்லோகத்துல எல்லா அவதாரங்களையும் அடக்க முடியுமா? பாகவதம் 18,000 ஸ்லோகங்கள், அதுலயே எல்லா அவதாரங்களையும் அடக்க முடியல. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச அவதாரங்கள் பகவானோடது எத்தனை? 10 அவதாரங்கள். அதுலயே நான் அம்சாவதாரம் கபிலன் அப்படின்னு சொல்லிட்டேன். ரிஷபநாதர் இருக்கார், கர்தம பிரஜாபதி இருக்கார், இந்த மாதிரி இத்தனை பேர் சொல்லியிருக்கேன். அப்போனா பகவானுடைய அவதாரங்கள் அநேகம். நம்மளால படிக்க முடிஞ்சது சில அல்பம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது முதல்ல கஜேந்திர மோக்ஷம். எதுக்கு கஜேந்திர மோக்ஷத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டா, ஸ்மிருதியில ஆரம்பிக்கிறது எப்போதுமே நல்லதுன்னு பெரியவா எழுப்பா. நேத்திக்கு துருவா ஸ்மிருதி அப்படிங்கிற ஒரு கதையோட ஆரம்பிச்சோம். ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. துருவா ஸ்மிருதி எப்படி இருக்கணும்னு சொன்ன நேத்திக்கு தைல தாராவதை போல. அப்போ இந்த கஜேந்திரனுடைய ஸ்துதியும் பகவத் ஸ்மிருதியில இந்த தைல தாராவதை போலவே இருந்ததாம். எப்படி அப்படின்னு இனிமே பார்ப்போம். பட்டதிரிகள் 26வது தசகத்துல பாகவதத்தின் 7வது ஸ்கந்தத்தை எடுக்கிறார். இந்திரத்யும்ன பாண்டிய கண்டாதிராஜஹ त्वद्भक्तात्मा चन्दनाद्रौ कदाचित् त्वत्सेवायामग्नधीरानुलोके नैव गस्त्यां प्राप्तम् आदित्यकामम्. அதாவது இந்திரத்யும்னன் அப்படிங்கிற ஒரு பாண்டியராஜன் இருந்தாராம். இந்த இந்திரத்யும்னன் பக்தி உள்ளவன் தான். தர்மத்தை காக்கக்கூடிய ஒரு ராஜாவாக தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தான். ஒரு நாள் இந்த இந்திரத்யும்னனுடைய பக்தி பண்ணற நேரத்துல ஒருத்தர் உள்ள வராராம். யார் இவர்? அகஸ்தியர். அகஸ்தியர் உள்ள வரார். இப்போ இந்த இந்திரத்யும்னனும் பக்தியில அப்படியே எப்படி நீங்க எல்லாருமே துருவா ஸ்மிருதியில இப்போ குருவாயூரப்பனுடைய பக்தியில அப்படியே உருகி இருக்கேளோ, அந்த மாதிரி இந்த இந்திரத்யும்னனும் பக்தியில உருகிண்டே இருந்தாராம். கண்ணை மூடிட்டு இப்படி நாராயண நாராயணன்னு சொல்ற சமயத்துல அகத்திய முனிவர் உள்ள வந்தார். உள்ள வந்ததுமே அவர் பார்த்தார், அவர் எதிர்பார்த்தார். என்ன எதிர்பார்த்தார்? இந்த ராஜா ஒரு முனிவர் வராரே, உடனே வெள்ள போய் அங்கு அங்கு முனிவரே வந்து அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டு உள்ள வரார். சாதாரணமா அதிதி அப்படின்னு ஒருத்தர் யாராவது ஆஃபீஸ் வந்தாலே அவ ஒரு எதிர்பார்ப்போட தானே வருவா. சாதாரணமா உள்ள வரும்போதே அப்படின்னு உட்காரும்போது சில பேர் சில காரியத்துல பிஸியா இருக்கிறதுனால ஜாடையாலேயே காமிப்போம் உட்காரும்போது. சில பேருக்கு பிடிக்காதுங்கிறதுனால இது போறோம், இந்த சிஸ்டர் போறோம் அப்படின்னு காண்பிப்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த இந்திரத்யும்னன் அகத்திய முனிவரை முதல்ல பார்க்கவே இல்லை. பார்த்ததுமே அப்படியே ஜம்முன்னு இப்படியே நின்றுட்டு இருந்தாராம். அதுக்கு அகத்திய முனிவருக்கு கோபமா. பின்னாடி பார்க்க போறோம். இன்னொரு ஒரு மகரிஷி இருக்க, அவருக்கு கோபம் எப்பொழுதுமே வந்துட்டு இருக்கும். அந்த
கதையை பார்க்க போறோம் கூர்மாவதார சரித்திரத்துல. இப்போ அகத்தியர் ரொம்ப நாள் துர்வாசரோட பழகினார் போல இருக்கு. அதனால அந்த குணம் அவரோட சேர்ந்து விடுது. இப்போ அகத்திய முனிவர் உள்ள வந்து பார்த்தார். அடுத்தது பட்டதிரிகள் இருக்கிற எப்படி இருந்தானா இந்த இந்திரத்யும்னன், ஒரு யானை எப்படி ரொம்ப, நீங்க சாதாரணமா நிறைய கோவிலுக்கு எல்லாம் போயிருப்பேன், அங்க வெளியில ஒரு யானை நின்றுடும். அந்த யானை என்ன பண்ணும், யாரெல்லாம் பக்தாள்லாம் உள்ள வராளோ அந்த யானை அவ தலையை தொட்டு அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணும். நம்ம விநாயகர் ஸ்தானத்துலதான் அந்த யானையை நினைச்சுட்டு நம்மளும் ஆசீர்வாதம் வாங்கிப்போம். ஆனா யானைக்கு ஒரு குணம் உண்டு, அது தன்னுடைய தலையெல்லாம் குனியாது யாரையாவது பார்த்தா. அதுக்கு ஈகோ என்னமோ ஜாஸ்தி போல இருக்கு. ஏன்னா அதுதான் இருக்கிறதுலயே பெரிய ஒரு மிருகம் இல்லையா. அந்த மிருகத்துக்கு ஈகோ ஜாஸ்திங்கிறதுனால அது தலையத்துக்கு கீழே குனியவே குனியாது. அந்த மாதிரி இந்த இந்திரத்யும்னன் தலையை கீழே குனியவே இல்லையா இந்த அகத்தியரை பார்த்ததுமே. நேத்திக்கே சொன்னேன், பெரியவா யாராவது ஒருத்தர் வந்தா உடனே ஓடி போய் நமஸ்காரம் பண்ணணும். முதல்ல வணங்கி நமஸ்காரம் வாங்கும் அப்படின்னு தானே சொல்லணும். இந்த இந்திரத்யும்னன் இது எதுவுமே பண்ணலையா. பண்ணாத பட்சத்துல அகத்தியருக்கு ஒரே கோபம். உடனே சபிச்சாராம். என்ன சபிச்சார்? நீ யானையாகவே போவாய் சபிச்சார். இப்போ இந்த இந்திரத்யும்னன் நல்ல ராஜா இல்லையா, அதனால ஏதோ இந்த விஷயத்துலதான் ஏதோ தப்பு பண்ணிட்டாருங்கிறதுனால இத்தனை நாள் பக்தி பண்ணதுக்கு ஏதாவது ஒரு பலன் இருந்திருக்கணும் இல்லையா. யானையா மாறிந்தாலுமே யானைகளுடைய கூட்டத்துக்கு இந்த இந்திரன் தான் கஜேந்திரனா தலைவனா இருந்தானோ இந்த இந்திரத்யும்னன். இந்த இந்திரத்யும்னன் இப்போ கஜேந்திரனா எல்லா யானைகளுக்கும் தலைவனாக பக்தி பண்ணிட்டே இருக்கும். இப்பதான் பட்டதிரிகள் தன்னுடைய கொடிய வைக்கிறார். ஏன்னா நம்ம குழந்தைகளும் கேட்போம், ஒரு யானை பக்தி பண்ணுமா, ஒரு யானைக்கு ஸ்துதி பண்ண தெரியுமா, ஒரு யானைக்கு பகவான் யாருன்னெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டா இந்த இடத்துலதான் பட்டதிரிகள் ஒரு சப்தம் எடுக்கிறார். த்வத் ஸ்மிருதி வியக்தி தன்யம் அப்படின்னு. த்வத் ஸ்மிருதி. இப்போ இங்க எத்தனை பேருக்கு தான் வாழ்ந்த இந்த ஜென்மமே பூர்ணமா ஞாபகம் இருக்கு? நமக்கு நம்ம ஞாபகமே ஒரு 5 வயசு சுமாராதான் ஆரம்பிக்கும் இல்லையா. இப்போ கூட 5 வயசுல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு வேணா ஞாபகம் இருக்குமே தவிர 4 வயசு 3 வயசு 2 வயசு 1 வயசுலலாம் என்ன பண்ணியிருக்கோம்னு ஞாபகம் இருக்காது. அதை தவிர கர்ப்பத்துல இருக்கும் போது அந்த பரமாத்மாவை பார்த்துட்டே இருப்போம்னு நேற்று சொன்னோம் இல்லையா, அதுவும் ஞாபகம் இருக்காது. ஆனா கஜேந்திரனுக்கு அப்படி இல்லையா. இத்தனை நாள் பக்தி பண்ணதுனால த்வத் ஸ்மிருதி, தன்னுடைய புனர்ஜன்ம ஞாபகம் இருந்துதான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, பக்தி யோகம் அப்படிங்கிற மார்க்கத்தை நம்ம சூஸ் பண்ணோம்னா அது எப்படி இருக்குமா, இந்த ஜன்மால வேணா நம்மளுக்கு அந்த பகவான் கிடைக்க மாட்டார், இந்த ஜன்மால வேணா மோட்சம் கிடைக்காமல் இருக்கலாம் போகலாம். ஆனால் பக்தி மார்க்கத்தை நம்ம பிடிச்சுட்டோம்னா அடுத்த ஜன்மால இந்த ஜன்மால எங்க விட்டோமோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். சாதாரணமா டான்ஸ் கிளாஸ்லாம் நிறைய குழந்தை போட்டி நீங்க பார்த்துருப்பேன். ஒரு டான்ஸ் கிளாஸ்ல இருந்து இன்னொரு டான்ஸ் கிளாஸ்க்கு மாறினா அந்த குழந்தை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். தட்டெழுது நாட்டெழுதுன்னு முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அது வர்ணமே கத்துண்டா கூட இன்னொரு டான்ஸ் கிளாஸ்ல மாறிட்டுனா மறுபடியும் ஏபிசி தான். நம்ம ஜன்மமும் அப்படிதானே. பிற்காலத்துல ஒருக்கா நீங்க நன்னா வீணை கத்துன்னு இருக்கலாம். இந்த ஜன்மால அந்த வீணை கத்துனது ஞாபகம் இருக்குமா நமக்கு? இருக்கிறது இல்லையே. நம்மளால கண்டினியூ பண்ண முடியறதா? பண்ண முடியறது இல்லை. இதெல்லாம் மாய உலகத்தினால கண்டினியூ பண்ண முடியறது இல்லை. ஆனா பக்தின்னு எடுத்துட்டா நீங்க எங்க விட்டு இருந்தேனோ அங்கேருந்து தான் கண்டினியூ பண்றோம் நம்ம அடுத்த ஜென்மத்துல. அதனாலதான் என்னுடைய குருநாதரானவர் சொல்லுவார், இத்தனை பேர் இன்னைக்கு நாமத்தை நாக்குல சொல்றேன்னா
அது ஏதோ புண்ணியம் நீங்க பிற்காலத்துல பண்ணதுனாலதான் இன்னைக்கு அந்த நாமமே சொல்ல முடியும். இல்லாட்டி அந்த நாமம்னா என்னன்னு நம்ம எங்கேயோ பிறந்திருக்கலாமே, அமெரிக்கா ஸ்ரீலங்கான்னு எங்கேயோ பிறந்திருக்கலாமே, ஏன் நேபாளத்துல கூட பிறந்திருக்கலாம். ஆனா அந்த நாமம் கிடைக்கணுங்கிறதுனால பாரத தேசத்துல பிறந்து, பாரத தேசத்துல சத்சங்கத்தோட பிறந்து இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இந்த நாமத்தை சொல்றோம்னா அதுக்கு நம்ம எவ்வளவு புத்தி வச்சிருக்கோம். அதுக்கு அது எதனால நடக்கிறதுனா பூர்வ ஜன்ம சுக்கிரத்தினால. இப்போ இந்த கஜேந்திரனுக்கு துவத்ஸ்மிருதின்னு எல்லாமே ஞாபகம் இருக்கு. கஜேந்திரனும் தன்னுடைய யானையான வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துட்டு வரான். வாழ்ந்துட்டு வர சமயத்துல ஒரு நாள் பகவானுக்கு பூ பறிக்கணும்னு ஒரு தாமரைய பறிச்சானாம். அந்த தாமரை நிறைய நாள் வாடாம இருக்கணும்னா கோவில்லயே இல்ல நம்ம ஆத்துலயே நம்ம பகவானுக்கு பூமாலை போட்டோம்னா அதுல தண்ணி தெளிப்போம் இல்லையா? அப்போ அந்த ஜலத்தை தெளிக்கிறதுக்கு கஜேந்திரனுக்கு தோணிதான் இந்த தாமரை மலர்ந்து இருக்கு. பகவானுக்கு நம்ம இன்னைக்கு இந்த தாமரையை வைக்க போறோம். நாளைக்கு பார்க்கும்போது இந்த தாமரை அப்படியே மொட்டா போயிடும் இல்லையா? அது மலர்ந்தே அந்த தாமரை முகம் போல இருக்கணும் அப்படின்னு இவர் என்ன பண்ணாரா, இந்த கஜேந்திரன் நேரா அங்க இருக்கிற ஒரு ஜலத்தின் இடத்துக்கு போய் அப்படியே அந்த ஜலத்தை எடுத்துட்டு அந்த தாமரை மேல போட போனான். அப்போதான் முதல்ல கிடைச்சது. காலை பிடிச்சு கடிக்கிறது. நிறைய பேர் பாகவதத்துல கஜேந்திர மோட்சம்ங்கிற கதையை நிறைய கேட்டிருப்பேன். பகுதா ஸ்ரோதவ்யா பகுப்பிய ஸ்ரோதவ்யா, நிறைய கேட்டிருப்பேன், நிறைய தடவை கேட்டிருப்பேன், நிறைய பேர் கிட்ட இருந்து கேட்டிருப்பேன். ஆனாலும் இந்த கஜேந்திர மோட்சத்தை எத்தனை வாட்டி கேட்டாலும் நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷம் மனசுல. ஏன்னா ஒரு மிருகத்துக்கு கூட பகவான் இவ்வளோ அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு இருந்தால் நம்மளோ ஒரு ஜீவாத்மா மனுஷ ரூபம் துர்லபம் மானுஷ ஜன்மாக அப்படின்னு தானே பாகவதம் எடுக்கிறது. அப்போ இந்த மனுஷங்கிற ரூபத்துல நம்ம இருக்கும் போது நமக்கு பண்ண மாட்டாரா பகவான்? நம்மளுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாரான்னு இப்போ கஜேந்திரன் போன கத்தலியாம் அந்த முதல வாயை கடிச்சோடனே நேர அதுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? அது புனர்காலத்துல என்னவா இருந்ததுன்னு ஞாபகம் இருக்கு இல்லையா? இந்திரத்யும்னன் பண்ண ஒரு ஸ்துதி கஜேந்திரனுக்கு ஞாபகம் வந்தது. அதனால்தான் இந்த இடத்துல பாகவதத்திலையும் சரி நாராயணியத்திலையும் சரி கஜேந்திரன் ஸ்துதி பண்ணிது அப்படின்னு சொல்றோம். இங்க மறுபடியும் குழந்தைகள் கேட்போம், ஒரு யானையால ஸ்துதி பண்ண முடியுமா? பேச முடியுமா? இது கேட்டா கேட்கும், கேட்காட்டி போகும். ஏன்னா இப்பெல்லாம் இந்த லயன் கிங் இந்த மாதிரி எல்லாம் படங்கள்லாம் நிறைய வருது. அதுல அந்த சிங்கம் முஃபாசா அப்படின்லாம் பேசுறதுக்கு இந்த குழந்தைகள்லாம் கேட்டுட்டு இருக்கு. இந்த யானை புலி இதெல்லாம் பேசுறது. ஆனா நாராயணியம்ங்கிறது ரொம்ப பிராக்டிக்கலான புக். இந்த கிரந்தத்துல என்ன எழுதியிருக்கா, கஜேந்திரன் வாயை திறந்து உடனே பேச ஆரம்பிக்கலாம். அது மனசுல ஸ்துதி பண்ணிதான் அத பகவான் கேட்டுட்டாராம். அதோடைய மனசுல அதுக்கு என்ன தோணுதோ. ஏன்னா பிரகலாதன் என்ன சொல்லியிருக்கான், இரண்யகசிபு கேட்டப்போ யாருடா உன் மனசுல உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டப்போ பிரகலாதன் சொன்னான், உன்னை இந்த கேள்வி கேட்க வைக்கிறவனும் என்ன பதில் சொல்ல வைக்கிறவனும் அந்த பரமாத்மா தான் என் மனசுல உட்கார்ந்துட்டு இருக்கான், அந்த நாராயணன் தான் என் மனசுல உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாலும். அதனால பகவானுக்கு இந்த கஜேந்திர ஸ்துதி பண்ண உடனே பகவானுக்கு கேட்டு விடுதான். இப்போ பகவான் என்ன பண்ணியிருக்கணும், 1000 வருஷத்துக்கு இந்த கஜேந்திர யானை இந்த முதல கிட்ட மாட்டிட்டு தவிக்கிறதாம். பெரியவாள்னா எடுப்பா, இந்த முதலைங்கிறது சம்சாரம். அந்த சம்சாரத்துல நாம் மாட்டிட்டு இருக்கோம் கஜேந்திரன் போலவே. ஏன்னா நம்மளுக்கு எத்தனை ஜன்மான்னு நம்ம ஏதோ 7 ஜன்மா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். 7 ஜன்மா ஒருக்கா மனுஷனாக பிறக்கிறதுக்கு 7 ஜன்மாவா இருக்கலாம். அது கூட எந்த கேரண்டியும் கிடையாது. இந்த ஜன்மா மனுஷ ஜன்மானா அடுத்த ஜன்மாவும் மனுஷ ஜன்மான கேரண்டி கிடையாது.
அதனால இருக்கிற ஜன்மாவை பிரயோகப்படுத்தணும்னா அந்த நாராயண ஸ்மிருதி இருந்தாதான் இந்த ஜன்மா பிரயோஜனம். இப்போ கஜேந்திரன் எடுக்கிறார், ஸ்துதி பண்றார், பகவான் எப்படி வந்திருக்கணும், ஓடி வந்திருக்கணும் அல்லவா, காத்துருக்காரு. நம்மளால எவ்வளவு பொறுக்க முடியும்னு காத்துட்டு இருக்காரு, நம்மளால எத்தனை நாள் பக்தி பண்ண முடியும்னு காத்துட்டு இருக்காரு. ஏன்னா சில பேர் இந்த நியூ இயர் அப்படின்னு இப்போ ஏப்ரல் 14 வரப்போறது, நாளைக்கு யுகாதி வரப்போறது, நிறைய பேருக்கு புத்தாண்டு. இந்த நியூ இயர்ல நம்ம எல்லாருமே ஒரு சங்கல்பம் பண்ணுவோம், இந்த வாட்டி நான் நிறைய ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், கல்யாணத்துக்கு போனா எல்லாத்தையும் சாப்பிட்டு வரமாட்டேன், கம்மியா சாப்பிடுவோம், நிறைய பக்தி பண்ணுவோம், நாராயணியத்தை தினசரி படிப்போம், பாகவதத்தை சிரவணம் பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் நிறைய சங்கல்பம் எடுப்போம். ஒரு நாள் அதை ஃபாலோ பண்ணுவோம், அடுத்த நாள் அதை ஃபாலோ பண்ணுவோம், ஒரு வாரம் கூட சில பேர் ஃபாலோ பண்ணுவா. ஆனா அந்த ஒரு வாரம் தாண்டி எடுத்துனா பேக் டு ஸ்கொயர், மறுபடியும் நம்ம ருட்டீன்லயே மயங்கி போயிடுவோம், இந்த மாயெல்லாம் மாட்டிடுவோம். பகவான் பார்த்தாரா, இந்த கஜேந்திரனும் ஏதோ கஜேந்திர ஸ்துதி ஒரு க்ஷணத்துக்கு பண்றாரா இல்ல 2 க்ஷணத்துக்கு பண்றானா அப்படின்னு டெஸ்ட் வைக்கிறார், சோதிக்கிறார் பகவான். அந்த சோதனையை பார்த்து கஜேந்திரனும் இதை ஒரு சேலஞ்சா எடுத்துட்டாங்க. நீ என்ன டெஸ்ட் பண்றியா பகவானே, நான் எப்படி பக்தி பண்ணி காண்பிக்கிறேன் பாரு. ஏன்னா ஒரு அசுரன், ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன் இவர்கள்லாமே கோர தபஸ் பண்ணச்சே ஒரு பக்தன் பிரகலாதன், கஜேந்திரன் இவர்கள்லாம் பக்தி பண்ணது பெரிய விஷயமா? அவர்கள்லாமே பக்தி பண்ணா இல்லையா? அப்போ அவர்களே நம்மளுக்கு மேல் பார்க்க போனா. ஹிரண்யகசிபு சாதாரண தபஸ் கிடையாது, அசுர தபஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது ஹிரண்யகசிபுவை பார்த்துதான் அந்த வார்த்தை வந்திருக்கோமோ என்னமோ. ஏன்னா அப்பேற்பட்ட தபஸ் ஹிரண்யகசிபு பண்ணிருக்கு. அப்போ நம்ம பக்தி பண்றோம்னு நினைச்சா நம்ம பக்தி எப்படி இருக்கணும், அதுதான் இங்க பகவான் பார்க்கிற. கஜேந்திரனும் விடாத பக்தி பண்ற. உடனே பகவான் பார்த்த வந்துடணும், நம்ம உடனே வந்துடணும்னு தன் கருடன் மேல ஏறி உட்கார்ந்தாராம். பறந்து வரணும் இல்லையா? இங்கதான் பட்டத்திரி மறுபடியும் சாதிக்கிற காருண்ய வேகாத்து அப்படின்னு எடுத்துட்டார். காருண்ய வேகாத், எதனால காருண்ய வேகாத்? பகவான் பார்த்தாராம், இந்த கருடனே பறக்கிற ஸ்பீட் அவ்வளோ ஸ்பீடா பறக்குமா இந்த கருடன். ஆனா பகவானுக்கு தன் பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணோம்னா அந்த ஸ்பீட் கூட போறலையா. அதனால இப்போ பகவான் என்ன பண்ணாராம், கொஞ்ச நாளைக்கு பார்த்த கருடன் மேல ஏறி உட்கார்ந்த கருடன் போயிட்டு இருக்கார். சீக்கிரமா போ சீக்கிரமா போ சீக்கிரமா போன்னு சொல்றார். ஆனா கருடனால இதுக்கு மேல சீக்கிரமா பறந்து போக முடியல. அதனால பகவான் பார்த்த கருடனை கையில பிடிச்சிட்டு அவர் ஓடி வர்றாரா. காருண்ய வேகாது அப்படின்னு பட்டத்தில் இருக்கிறார். இப்போ அப்படியே வந்துட்டு இருக்கார் பகவான். அந்த கஜேந்திரன் ஒரு தாமரையை புடிச்சிட்டு தானே இந்த கஜேந்திர ஸ்துதியை பண்றாங்க. முதல்ல பகவான் அந்த தாமரையை ஸ்வீகரிச்சுட்டாங்க. ஏன்னா இத்தனை நாளைக்கு அந்த கஜேந்திரன் பாவம் அதை அப்படியே தூக்கிட்டு, எப்படி நம்ம எல்லாருமே பகவானை நினைச்சா கையை தூக்கிட்டு பக்தி பண்ணணும் அப்படிங்கிறாரோ சைத்தன்ய மகாபிரபு, அந்த மாதிரி இந்த கஜேந்திரனுக்கு கை கால் தூக்க முடியாதுங்கிற பட்சத்துல அது தன்னுடைய தும்பிக்கையை தூக்கி அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணது இல்லையா? அப்பேற்பட்ட கஜேந்திரனுடைய தாமரையை முதல்ல ஸ்வீகரிச்சுட்டாரு. கஜேந்திரா, உனக்கு ரொம்ப ஒரு தும்பிக்கை ரொம்ப வலிக்கும் இல்லையா கஜேந்திரா, ஒரு தாமரையை கொடு. அதுதான் பின்னாடி ராமாவதாரத்துல தேசிகர் எடுக்கிறார். ஒருக்கா கஜேந்திரன் கிட்டேந்து எடுத்துட்ட தாமரை தான் நீ பிடிச்சிட்டு இருக்கியோ ராமா அப்படின்னு எடுக்கிற தேசிகர். இப்போ கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்றார் பகவான், அதனால காருண்ய வேகாத்து. பேர்பட்ட அனுகிரகம் கஜேந்திரனுக்கு கிடைச்சு கஜேந்திர மோட்சம் நடக்கிறது. இதாச்சா. இங்கேருந்து நேர பட்டத்திரிகள் எங்க எடுத்துட்டு போறாரா, கூர்மாவதார சரித்திரத்துக்கு போறார். இது
27வது தசகம் முதல் ஸ்லோகம். दुर्वासासुरवनिता आप्तदिव्यमाल्यं शक्राय स्वयमुपाध्य तत्र भूया नागेन्द्रा प्रतिमृदिते शशापशक्रम्. துர்வாசர் பட்டத்திரிகளுக்கு கதை தேடி பார்க்கணும்னா அது சொல்லறதுலயே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். உங்க பேத்தி பேரனெல்லாம் கேட்டா அவளுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு கேட்டா ஹாரி பாட்டர் அப்படிம்பா. அந்த ஹாரி பாட்டர்ல சாராம்சமா சொல்றேன். ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைக்கு கையில ஒரு குச்சியை கொடுப்பா, அந்த குச்சியில இருந்து மேஜிக்காக வெளில வரும். அதுதான் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச கதை. இங்க தமத்புதம் பாலகம்னு ஒரு அற்புதமான குழந்தை, கையில குச்சியும் கிடையாது, ஆனா நடக்கிறது பூரா மேஜிக்காவே நடந்துட்டு இருக்கு. இந்த கதையை சொன்னா குழந்தைகளுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கும். அதனாலதான் கிருஷ்ண கதை அப்படின்னு வந்துட்டாலே உபன்யாசகாலுக்கு கூட சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அத்தனை ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கக்கூடிய கதை. ஒரு ராமானுஜர், ஆதிசங்கர பகவத்பாதாள் போன்ற ஞானிகளை கூட மயக்கக்கூடிய கண்ணன் அதே சமயத்துல நம்ம போல பாமரர்களை கூட தன்னுடைய நவநீத சௌரியத்தால மயக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவன் அந்த கண்ணன். ரொம்ப நிறைய பேரால இந்த மாதிரி பண்ண முடியாது. ஒண்ணு வைதுஷ்ய பூர்த்தி நிறைய இருந்ததுன்னா பெரிவாளை மயக்கிடுவான். அதே சின்ன பிள்ளைத்தனமா இருக்கே அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தா குழந்தைகளோட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுவான். ஆனா இந்த ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரே அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அத 36வது தசகத்துல பட்டத்திரி எடுக்கிறார். சாந்திரானந்தா தனோஹரே நனுபுரா தெய்வாசுரே சங்கரே த்வத்கிருத்தாமி கர்மசேஷாசதோ ஏதேன யாதாகதிம் தேஷாம் பூதல ஜன்மனாம் திவிபுவாம் ஹரேண துராதிதா பூமி பிராப விரிஞ்சமாஸ்ரித பதம் தேவை புரைவாகதைஹி. அதாவது எதனால கிருஷ்ணாவதாரம் நடந்தது, எந்த சந்தர்ப்பத்துல பகவான் மகாவிஷ்ணுவானவர் கிருஷ்ணாவதாரம் எடுத்தார் அப்படின்னு எடுக்கிறார். பூமாதேவி, சாதாரணமா பூமாதேவிக்கு போறதுக்கு முன்னாடி உங்களையே கேட்போமே, நிறைய பேர் ஒரு வீடை வாங்கியிருப்பேன், ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலைனால அந்த வீட்டுல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வேற வீட்டுல இருந்துருப்பேன். அந்த வீட்டை ரெண்டுக்கு போட்டிருப்பேன். ரெண்டுக்கு போட்டா ஒருத்தர் கேட்கலாம், யாருக்கா தங்கிட்டு இருக்கா உங்க வீட்டுல, ரெண்டுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்கும் போது நம்ம சொல்லுவோம், இந்த பஜனை பண்றவர்கள் தங்கிட்டு இருக்காங்க, இந்த பாகவதர் தங்கிட்டு இருக்காங்க. இப்படி சொன்னா எப்படி இருக்கு? இல்ல அந்த மர்டர் கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தாரு, அவன் தான் தங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு? ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ பூமாதேவிக்கு எப்படி இருந்திருக்கோமா, அவளுடைய வீடு இந்த பூமி தானே அவளுடைய வீடு. அந்த வீட்டுக்கு மேல யாரெல்லாம் இருக்கான்? கம்சன், துரியோதனன், துஷாசனன், சிசுபாலன், தந்தவக்ரன். அவளுக்கு தோணிதான் நம்ம ரெண்டுக்கு கொடுக்கறது எல்லாமே தப்பானவர்களுக்கே இருக்கே. பிரகலாதன் வந்தான், அல்ப சமயத்துக்கு இருந்தான் போயிட்டான். துருவன் வந்தான், அல்ப சமயத்துக்கு இருந்தான் போயிட்டான். நரசிம்மர் நீங்க அல்ப சமயத்துக்கு இருந்துட்டு போயிட்டேன். நரசிம்ம அவதாரம்லாம் ஷார்ட் கட், பட்டாபட் இல்லையா? வந்தார், காரியத்தை முடிச்சார், கிளம்பி போயிட்டார். ஆனா பூமாதேவி பார்த்தா தலையில இருக்கிறது எல்லாமே அசுரர்கள், துஷ்டர்கள். சாதாரணமா பூமாதேவிக்கே தலைவலிலாம் அவ்வளவு சாதாரணமா வந்துடாது. அதனாலதான் சமயா பிருத்வி சமாக அப்படின்னு சொல்லுவா பெரிவாள்லாம். பிருத்விக்கு ஒரு குணம் இருக்கு, க்ஷமா பண்ற குணம். நம்ம எவ்வளோ அட்டூழியம் பண்றோம் பிருத்வி மேல நின்று, அவளை போட்டு கொடையறோம், கொடைஞ்சு தங்கத்தை எடுக்கிறோம், ஜலத்தை எடுக்கிறோம், இத்தனை விஷயங்களை எடுக்கிறோமே. ஆனாலும் ஒரு நாள் பூமாதேவி வெறும்ன தலை வலிக்கிறதுன்னு தலை அசைச்சா போறோம், அவ்வளவுதான் பூகம்பம்
நம்ம வைகுண்டத்துக்கே போக வேண்டியதுதான். வராகர் என்ன தூக்கிட்டு போறது, நம்மளே போக வேண்டியதுதான் இல்லையா? அப்படி இல்லாம இப்போ ரொம்ப நாளைக்கு கழிச்சு பூதேவிக்கே தலைவலி வந்துருக்கான். நேர ஒரு பசு ரூபத்துல பகவான் காரிய வைகுண்டத்துக்கு போய் பகவான பிரார்த்திக்கிறா. ஹே கேசவா நாராயணா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், கண்ணுல ஜலம் அப்படியே கொட்டுறதாம். இந்த பூபாரத்தை என்னால இதுக்கு மேல தாங்க அது அப்படியே தூக்கிட்டு எப்படி நம்ம எல்லாருமே பகவான நினைச்சா கைய தூக்கிட்டு பக்தி பண்ணணும் அப்படிங்கிறாரோ சைத்தன்ய மகாபிரபு, அந்த மாதிரி இந்த கஜேந்திரனுக்கு கை கால் தூக்க முடியாதுங்கிற பட்சத்துல அது தன்னுடைய தும்பிக்கையை தூக்கி அந்த பகவான பிரார்த்தனை பண்ணது இல்லையா? அப்பேற்பட்ட கஜேந்திரனுடைய தாமரையை முதல்ல ஸ்வீகரிச்சிருந்தாங்க. கஜேந்திரா, உனக்கு ரொம்ப ஒரு தும்பிக்கை ரொம்ப வலிக்கும் இல்லையா கஜேந்திரா, ஒரு தாமரையை கொடு. அதுதான் பின்னாடி ராமாவதாரத்துல தேசிகர் எடுக்கிறார். ஒருக்கா கஜேந்திரன் கிட்டேந்து எடுத்துட்ட தாமரை தான் நீ பிடிச்சிட்டு இருக்கியோ ராமா அப்படின்னு எடுக்கிறார் தேசிகர். இப்போ கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்றார் பகவான், அதனால காருண்ய வேகாது பேர்பட்ட அனுகிரகம் கஜேந்திரனுக்கு கிடைச்சி கஜேந்திர மோட்சம் நடக்கிறது. இதாச்சா, இங்கேருந்து நேர பட்டதிரிகள் எங்க எடுத்துட்டு போறாரா? கூர்மாவதார சரித்திரத்துக்கு போற 27வது தசகம் முதல் ஸ்லோகம். துர்வாசாசுரவனிதா ஆப்த திவ்யமால்யம் சக்ராய ஸ்வயம் உபாத்ய தத்ர பூயா நாகேந்திரா பிரதிமிருதிதே சசாப சக்ரம் காக்ஷாந்தி ஸ்வதிதர தேவதாக்ஷஜானாம். இப்போதான் நம்மளுக்கு பிடிச்ச மகரிஷி வந்துட்டார். யாரு? துர்வாசர். பட்டத்திரிகளுக்கு தெரியுமா துர்வாசர் எவ்வளோ கோபம் கொண்டவர்னு பட்டத்திரிகளுக்கு தெரியும். அதனாலதான் ஆரம்பமே துர்வாச சுரவனிதாப்த அப்படின்னு துர்வாசர் பேரை முதல்ல கொண்டு ஆரம்பிக்கிற இந்த ஸ்லோகத்தை. ஏன்னா துர்வாசர் பேரை பின்னாடி சாதாரணமா சம்ஸ்கிருதத்துல சப்ஜெக்டுடைய பேர் பின்னாடி தான் வரும். ஒரு விஷயம் நடந்திருக்கு, இவர்கள் பண்ணார் அப்படின்னு தான் சம்ஸ்கிருதத்துல எழுதும் போது வரும். ஆனா இங்க பட்டத்திரிகளுக்கு தெரியும், ஒருக்கா துர்வாசர் பேரை பின்னாடி போட்டுட்டோம்னா நம்மள சபிச்சுடுவாரோ என்னமோ, அதனால துர்வாசா சுரவனிதாப்த அப்படின்னு எடுக்கிறார். இப்போ துர்வாசருக்கு ஒரு மாலை கிடைச்சதாம். யார்கிட்ட இருந்து கிடைச்சதாம் ஒரு மாலை? வனிதா அப்படிங்கிற. வனிதா அப்படின்னா என்ன? வனிதானா ஒரு கேரக்டரா? யாருக்காவது தெரியுமா வனிதா அப்படின்னா யாரு? லேடி. நிறைய பேர் வனிதானா ஒரு கேரக்டர்னே நினைச்சிட்டு இருக்கான். யாருமா இந்த வனிதா அப்படின்னு நிறைய பேர் என்ன வந்து கேட்டிருக்கான். பாகவதத்துல வனிதான்னு யாராவது இந்திரனுடைய சபையில இருக்காரா அப்படின்னா எல்லாருமே இந்திரன் சபையில வனிதா தான். ஏன்னா வனிதானா பெண். ஒரு பெண் கிட்டேருந்து, ஒரு தெய்வீக பெண்ணுகிட்டேருந்து ஒரு மாலை இந்த துர்வாச மகரிஷிக்கு கிடைச்சுதான். இந்த பெண்ணுக்கு இந்த மாலை எங்க கிடைச்சதுங்கிறது ரொம்ப முக்கியம். மகாலட்சுமியினுடைய பிரசாதமாம் இந்த மாலை. துர்வாசர் பார்த்த இந்த மாலைய நம்மளும் அப்படிதானே கோவில்ல பகவத் பிரசாதமாக ஒரு மாலை நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனா கிடைச்ச மாலையை எங்க வைக்கணும்னு தெரியாது. அத சுவாமி ரூம்ல வைக்கிறதா, இல்ல அந்த கோவில்லயே ஒரு சின்ன கேப் கிடைச்சிருந்தா அங்கேயே அந்த பொந்தா போட்டு வைக்கிறதா, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நம்ம எல்லாருக்கும் தோன்றதுதான். அப்பேற்பட்ட ஒரு மாலை இப்ப துர்வாசருக்கு கிடைச்ச உடனே அவர் நினைச்சாராம், யாருக்காவது நம்ம இந்த மாலையை கொடுக்கணும் அப்படின்னு நேரம் வந்த இந்திரனுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு இப்போ இந்திரனுக்கு கொடுக்க போதார். இப்போதான் கஜேந்திரனுடைய கதையை பார்க்கணும். இந்திரன் தன்னுடைய கஜேந்திரன் மேல ஐராவதம் போல இருக்கக்கூடிய கஜேந்திரன் மேல உட்கார்ந்து இருக்கார். அவனுக்கும் நிறைய ஈகோ ப்ராப்ளம். ஏன்னா இத்தனை எஃப்ஐஆர் இருந்தும் ஒரு நாள் ஜெயிலுக்கு போனது இல்லையே இந்த இந்திரன். நிறைய ஈகோ ப்ராப்ளம் இந்திரனுக்கு. அவன் பார்த்தான்
துர்வாசர் ஏதோ மாலை கொடுக்கிறார். ஐராவதம் டேக் தட் மாலா அப்படிங்கிறார். ஐராவதம் பார்த்தது, அதுக்கு என்ன கிடைச்சாலும் அது தன்னுடைய தும்பிக்கையால வாங்கிட்டு தன் தலை மேல போட்டுட்டு இந்த மாலையை எடுத்துட்டு தான் தலை மேல போட்டுட்டு தான் எப்படி கஜேந்திரன் தன்னுடைய தலையை ஆட்டுமோ அந்த மாதிரி இந்த ஐராவதம் இப்ப தலையை ஆட்டிட்டாங்க. அந்த மாலை கீழே விழுந்துதான். அந்த மாலை மேல ஐராவதம் காலை வச்சுதான். இது எல்லாம் யார் பார்த்தா? துர்வாசர் பார்த்துட்டாங்க. ஒரு பேரை பின்னாடி போட்டாலே கோபிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு முனிவர் தாம் கொடுத்த மாலையே இந்த ஐராவதங்கிற யானை மெதிச்சு கொடுத்து அப்படின்னு பார்த்தா அவருக்கு எவ்வளோ கோபம் வரும் அல்லவா? துர்வாசர் பார்த்தார், இந்திரா உனக்கு நிறைய கர்வம் ஜாஸ்தி ஆயிடுத்து இந்திரா. இவ்வளோ செல்வாக்கு மகாலட்சுமி இருக்கிறதுனாலதான உனக்கு இப்பேற்பட்ட கர்வம். இனிமே இந்த சம்பத்து செல்வாக்கு எல்லாமே ஒழிஞ்சு போட்டோம் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு துர்வாசர் சபிச்சாராம். யார? இந்திரன். இந்திரனை சபிச்சதுமே இந்திரனுக்கு ஒரே வேலை, சொத்து சம்பத்தி இதெல்லாத்தையும் அப்படியே அள்ளி அள்ளி வச்சுன்னு பூத்தி வைக்கிறது தான் இந்திரனுடைய வேலை. இப்போ எதை அவன் தன்னுடைய லைஃப் பர்பஸா வச்சுட்டு இருக்கானோ அதுவே போயிடுச்சு. அது போனதுமே அவனுக்கு அப்படியே சஞ்சலம் ஈ மன கிருஷ்ணான்னு எப்படி அர்ஜுனனுக்கு அந்த யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி மகாபாரதத்துல சஞ்சலம் ஈ மன கிருஷ்ணான்னு தோணி இருக்கோமோ அந்த மாதிரி இப்போ இந்திரனுக்கு தோண ஆரம்பிக்கிறதா. சஞ்சலமானாலும் என்ன பண்றதுன்னு தெரியல, ஸ்திர புத்தி இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச செல்வாக்கு சம்பத்தி எல்லாம் நகை காசு பணம். அவனுக்கு தெரியாதா நிஜம் செல்வாக்கு பக்தி. அதனாலதான் இந்திரன் இருக்கிற ஊருக்கு கூட ஸ்வர்க்கம்னு தான் பேரு, வைகுண்டம்னு பேர் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்த புராணங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஸ்வர்காரோகணம் அப்படின்னு தான் இருக்கும். ஒருத்தர் மாண்டு போனா அவ எங்க போவா அப்படின்னு கேட்டா மோக்ஷம் அப்படிங்கிற சப்தத்தை சுலபமா பிரயோகம் படுத்த மாட்டா பெரியவா. ஸ்வர்க்கம் கிடைக்கும். ஸ்வர்க்கம் கிடைக்கும் அப்படின்னா இந்த சொத்து செல்வாக்கு சம்பத்தி பெண்மணி இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும். அப்போ இந்த இந்திரனுக்கு மோட்சம் கிடைக்கல, இருந்த செல்வாக்கும் போயிடுது. இப்ப பார்த்தானா இந்திரன் எப்படியாவது மறுபடியும் மகாலட்சுமியை ஈன்றெடுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி பூதேவி கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்காளாம். இப்போ இந்திரன் பார்த்தான், தேவர்கள் மட்டும் போய் கடைஞ்சா மகாலட்சுமி கிடைச்சுடுவோடா? அவ்வளோ சுலபமா மகாலட்சுமி கிடைக்கிறது? சுலபம் இல்லையே. அதனால ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட்ல தெய்வனும் அசுரனும் சேர்ந்து, அதனாலதான் அடுத்த ஸ்லோகம் பட்டத்திரிகள் எடுக்கிற சந்தானம் கிருதவதி தானவைகி சுரௌகைகி அப்படின்னு எடுத்தார். சந்தானம் அதாவது கோயலிஷன். ஒரு கோயலிஷன்ல இப்போ டிசைட் பண்றா அசுரர்களும் தேவர்களும் ரெண்டு பேரும் மேரு பர்வதத்தை கடைஞ்சு வாசுகிங்கிற அந்த நாகத்தால மேரு பர்வதத்தை கடைஞ்சு அந்த மகாலட்சுமிய மறுபடியும் அந்த எங்க அவ இருக்காளோ அங்கேருந்து ஈன்றெடுக்க வேண்டும் அப்படின்னு. இப்போ ஒரு பக்கம் தேவன் கடையறான், மற்றொரு பக்கம் அசுரன் கடையறான். நிறைய பேர் நம்ம வீட்டுலதான் நிறைய பேர் எண்ணெய் காய்ச்சுவோம், நெய் காய்ச்சுவோம் இல்லையா? வெண்ணெய போட்டு நெய் காய்ச்சே கஷண்டு அப்படின்னு வரும். பாட்டிமார்கள்லாம் என்ன பண்ணுவா, அவ ரொம்ப புத்திசாலி. ஒரு வெத்தலைய போட்டா அந்த கஷண்டுலாம் அந்த வெத்தலைய ஒட்டி வந்துடும், அப்புறம் நெய் தனியா கிடைக்கும். அந்த நெய் கிடைக்கணும்னா முதல்ல அந்த கஷண்ட ஒதுக்கி வச்சாதான நெய் கிடைக்கும். இப்போ இங்க ஒரு தேவனும் அசுரனும் கடையறா. முதல்ல என்ன வந்துதான்? கஷண்டு தான் வந்தது.
கஷண்டு என்ன அப்படின்னு கேட்டா காலக்கூட்டம்ங்கிற கரடம். அதுதான் பட்டதிரிகள் இருக்கிற கரடம் தரளானலம் புரஸ்தா ஜலதேர் உத்விஜகால காலக்கூட்டம் அப்படின்னு எடுக்கிற. நேத்திக்கு இந்த கரடம்ங்கிற சப்தத்தை எங்கேயோ பார்த்தோம். எங்க பார்த்தோம்? கர அப்படின்னு நேத்திக்கு இங்க வரோன்னு நீங்க சொன்னீங்க. எங்க பார்த்தோம்? கர கரல அப்படிங்கிற சப்தம். பிரகலாத சரித்திரத்துல சூலைகி சர்பைகி அப்படின்னு வர இடத்துல அந்த கட்டத்துல கரளம் அந்த பிரகலாதனுக்கு விஷத்தை கொடுத்தா அப்படின்னு வரும். அந்த விஷம் தான் இங்க கரளம் தரளானலம் புரஸ்தா ஜலதேர் உத்விஜகால காலக்கூட்டம். இந்த விஷத்துக்கு பேர் காலக்கூட்டமாகும். இந்த தேவனும் அசுரனும் நம்ம போலவே வேணுங்கிறத மட்டும்தான் வாங்கிப்பா, பிடிச்சது மட்டும்தான் வாங்கிப்பா. விஷம்னு வந்து கொடுத்துனா ஓ கேட்கறான், யார் இந்த விஷத்தை எடுத்துக்க போறான் அப்படின்னு கேட்கும் போது தேவன் சொல்லிட்டான், சிசு நான் இங்க வந்தது அமிர்தத்துக்கு, நான் இங்க வந்தது மகாலட்சுமிக்கு, எனக்கு விஷம்லாம் வேண்டாம். தேவனே வேண்டாங்கிற போது அசுரன் எடுத்துப்பானா? அசுரன் பார்த்தான், எனக்கும் வேண்டாம்ப்பா, எனக்கும் இந்த விஷத்தினால எந்த பிரோஜனமும் கிடையாது, நானே விஷம் தானே, எனக்கு விஷம் வேண்டாம் அப்படிங்கிறானா அசுரன். இந்த விஷம் பொங்கிட்டு வருதான். எப்படி இருக்காம் இந்த விஷம்? எப்படி ஒரு ஸ்வர்ணத்தை அப்படியே உருக்கும் போது அந்த ஸ்வர்ணம் அப்படியே அக்னி போன்றவே இருக்கும் இல்லையா? நிறைய பேர் இந்த ஸ்வர்ணத்தை பார்க்கும்போது, அந்த உருக்கிற நேரத்துல பார்க்கும்போது அந்த அக்னிக்கும் ஸ்வர்ணத்துக்கும் வித்தியாசமே பார்க்க முடியாது. நிறைய பேர் பார்த்துருப்பேன். அந்த மாதிரி இந்த விஷமும் அப்படி கொதிச்சுட்டு கொதிக்கிற குழம்பு போல இருந்ததுங்கிறார் பட்டதிரி. இந்த குழம்ப யார் வாங்கி குடிச்சார் அப்படின்னு கேட்டா இப்போதான் தேவர்கள் எல்லாருமே பிரார்த்திக்கிறா. ஏன்னா வேற யாராலையும் முடியாது இப்பேற்பட்ட விஷத்தை முழுங்க. ஓம் நமஸ்து அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னிகாலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ அப்படின்னு இவர்கள்லாம் சேர்ந்து பிரார்த்திக்க ஓடி வந்தாராம் ஆசுதோஷியான மகாதேவன். ஓடி வந்து சொன்னார், எனக்கு விஷமும் ஒண்ணுதான் அமிர்தமும் ஒண்ணுதான் அப்படின்னு சிரிச்சுட்டே குடிச்சாராம். அப்போதான் பார்வதி தேவி தன் கையாலவே தன்னுடைய கணவனுடைய கழுத்தை பிடிச்சு நெருக்கிறாராம். எப்படி இருந்திருக்கும் பார்வதி தேவிக்கு? நினைச்சு பார்க்க முடியுமா? கணவன் எந்த சிந்தனையும் இல்லாம ஆசுதோஷியா கருணாமூர்த்தியாக விஷத்தையே நமக்காக பருகும் போது அந்த பத்தினிக்கு எப்படி இருக்கும், தாயாருக்கு எப்படி இருக்கும், அம்பாளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அம்பாள் நினைச்சாலாம், நீங்க எல்லாரும் என் குழந்தைகள், அதனால நான் உங்களை மன்னிக்கிறேன், இல்லாட்டி நானே சக்தியா வந்து முதல்ல உங்களை வதம் பண்ணியிருப்பேன். அமிர்தம்லாம் பின்னாடி வந்தா என்ன வராட்டி என்ன? ஏன்னா இந்த லோகத்துக்கே பூர்ண தத்துவம் யாரு அப்படின்னு கேட்டா சாக்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சாக்தத்துல அம்பாள் தான் தெய்வம். ஸ்ரீவித்யா உபாசனா பண்ணக்கூடியவாளை கேட்கணும். எல்லாமே பஞ்சகிருத்திய பராயணி இல்லையா அவளுக்கு பேரு. அதனால இங்க அம்பாளே சொல்றா, எனக்கு மட்டுமே அந்த தகுதியும் இருக்கு, அந்த சக்தியும் இருக்கு, சிருஷ்டிகாரம் பண்ணவனும் நான் தான். இதே உன்னை அழிக்கணும்னு நினைச்சாலும் நான் அழிச்சுட முடியும். ஆனா இவர் ஆசுதோஷி உங்களை காப்பாத்துறதுக்காக தானே இந்த விஷத்தை பருகினார், அதனால நான் உங்களை விட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் புத்தியே புறக்கலையாம். மறுபடியும் கடைஞ்சாலாம். பல விஷயங்கள் வந்தது, அந்த மேரு பர்வதத்திலேருந்து பல விஷயங்கள் வந்தது. ஆனா இத்தனை விஷயங்கள் வரதுக்கு முன்னாடி பகவான் என்ன பண்ணாராம், அந்த மலைய
எப்படி ஒரு பதர பழத்தை அப்படியே சம்முன்னு தூக்கி போடுவோமோ அந்த மாதிரி அந்த மலையை தூக்கி கூர்மாவதாரமா அந்த மலையை தூக்கி தன் முதுகுல வச்சுட்டாரா. தூக்கி வச்சுட்டதுமே இப்போ இந்த மலையிலேருந்து ஒருத்தர் வராளாம். யாரு அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி தாயாரே வெளியில வராளாம். எப்படி வந்தாலாம் மகாலட்சுமி தாயார் அப்படின்னு கேட்டா பதசிஞ்சித மஞ்சு நூபுரா அப்படின்னு வராளாம். பதசிஞ்சித மஞ்சு நூபுரா அப்படின்னா காலில் கொலுச கட்டிட்டு சாதாரணமா ஒரு கல்யாணத்துக்கு போனா அந்த காலத்துல சொல்றேன், இந்த காலம் கிடையாது. பெண்களெல்லாம் பார்த்தா கண்ணால கோலம் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவாழ்லாம். கீழே பார்த்துட்டு வெக்கத்தோட வருவாங்க. அதனாலதான் சொன்னேன் அந்த காலம். இந்த காலம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ தெரியாது. கீழே பார்த்துட்டே யார் நமக்கு ஆத்துக்காரரா வரப்போறாருன்னு கூட தெரியாது இவாளுக்கு. ஆனா அப்படியே வெக்கத்தோட ஒரு பக்கமா பார்த்துட்டே வருவான். போற கண்ணால இவர் தானா நமக்கு வரப்போறவர் அப்படின்னு நினைச்சுட்டே வருவா. அந்த மாதிரி ஏதோ முதல் தடவை மகாலட்சுமிக்கு கல்யாணம் ஆகுறது போலவே மகாலட்சுமி மாலையை தூக்கிட்டு வந்தாளாம். மறுபடியும் பட்டதிரி தன்னுடைய இன்டர்பிரிட்டேஷனை இங்க வைக்கிறார். எதனால மாலையை தூக்கிட்டு வரணும்? மகாலட்சுமி எப்போதுமே ஸ்ரீவத்சத்துல இருக்காரே, பெருமாள் ஸ்ரீவத்சத்துல இருக்காரே, அப்போ எதுக்கு மறுபடியும் மாலையை தூக்கிட்டு வரணும் அப்படின்னு கேட்டா இந்த சமுத்திர மந்தனத்துக்கே காரணம் எது? துர்வாசர் இந்த மாலையை கொடுத்து இந்த மாலை கீழே விழுந்து ஐராவதம் அதை மெரிச்சதுனாலதானே இந்திரனுக்கு சாபமே. அப்போ இந்த மாலை தானே ஒரு சொல்யூஷனா வரணும். அதனால மகாலட்சுமியே தன்னுடைய மாலையே பிரசாதமா கொண்டு வந்தாளாம். இப்போ கொண்டு வந்து அத சிஞ்சித மஞ்சு நூபுரா துவாம் கலிதப்ரீல விலாச மாசசாத அப்படின்னு வந்து அந்த பெருமாள் கழுத்துல அப்படியே மாலையை போட்டாளாம். சாதாரணமா பெண்களுக்கு தான் வெக்கம் அப்படின்னு சொல்லுவா. ஆனா மகாலட்சுமி தாயாருடைய அழகு அப்படி இருந்துதான் அவளை பார்த்து பெருமாளே வெக்கப்பட்டார். அவ்வளோ அழகா இருக்கலாம் மகாலட்சுமி தாயார். இவ்வளோ அழகா இருக்கிறவோ நம்ம கழுத்துல வந்து மாலையை போடுறாளா அப்படின்னு பெருமாள் ஒரு லீலை காண்பிக்கிறார். இங்க ஒரு பக்கம் கூர்மமா இருந்து இதெல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கிறார். இன்னொரு பக்கம் பெருமாளா இருந்து தன்னுடைய தலையை நீட்டி அந்த மகாலட்சுமி போடுற மாலையையும் வாங்கிக்கிறார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியாது? நீங்களும் பெருமாள் தான், நம்மளும் பெருமாள் தான், நானும் பெருமாள் தான், நீங்களும் பெருமாள் தான், இங்க இருக்கிற இந்த பெருமாளும் பெருமாள் தான். அப்படியே இந்த வாயு, காற்று, ஃபேன் எல்லாம் பெருமாள் தான். மகாலட்சுமி தாயாரும் பெருமாள் தான். பேதமே கிடையாது. நேத்திக்கே சொல்லிட்டேன் இல்லையா, ஆல் இன் ஒன் சிசிடிவி கேமரா. அது யாரு அப்படின்னு பார்த்தா பெருமாள். இப்போ மகாலட்சுமி வெளில வந்ததுமே அடுத்தது யார் வரா? தன்வந்திரியாக நம்ம குருவாயூரப்பன் தான் வெளில வரார் அப்படின்னு பட்டத்திரிகள் இங்க சாதிக்கிறார். அமிர்த கலசத்தோட தன்வந்திரி வர. எதுக்கு இங்க தன்வந்திரிய குருவாயூரப்பனோட கம்பேர் பண்ற பட்டத்திரி? முதல் நாள் ஸ்தல வைலட்சண்யம் சொல்லறச்சே சொன்னேன், யார் வந்து குருவாயூரப்பன் தான் தன்னுடைய துவச்சாரோகத்தை சரி பண்ணார் அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ போட்டார். முதல் நாள் சொன்னேன். முதல் நாள் வந்தவாளுக்கு தெரியும். இது மறுபடியும் குவிஸ் செஷன். ஜனமேஜயன் துவச்சாரோகத்துக்கோசரம் குருவாயூருக்கு வந்து அந்த துவச்சாரோகம் போச்சு. இப்போ பட்டத்திரிகளுடைய வாத்தரோகமும் போக போறது. அப்போ அந்த தன்வந்திரி ஸ்வரூபமா தானே இருக்கார் குருவாயூரப்பன் கேரளத்துல. அதனால இங்க வர தன்வந்திரியும் குருவாயூரப்பனும் வேறல்ல அப்படிங்கிற பட்டத்திரி. இப்படி கூர்மாவதார சரித்திரத்தை சொன்னதுமே அடுத்தது பார்த்த வேற நம்ம ரொம்ப பிலசாபிக்கலான சரித்திரங்கள் தான் சொல்றோம். நம்மளுக்கு பிடிச்ச, மனசுக்கு பிடிச்ச சரித்திரம் சொல்லணும், நம்ம கேரளத்தை பத்தின சரித்திரத்தை சொல்லணும் அப்படின்னு நேர வந்தார். எங்க வந்தார்? கேரளத்துக்கே வந்தார். வாமன சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இது தெரிஞ்சாதான் வாமனனுடைய கதை எப்படி நடந்தது அப்படின்னு புரியும். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தா,
வாமனன் எங்க பிறந்தார்? கேள்வி கேட்கிறேன். வாமனன் எங்க பிறந்தார்? ஓணம் சத்தியம் மட்டும் எல்லாரும் சாப்பிடுறோம், ஆனா வாமனன் எங்க பிறந்தார் அப்படின்னு கேட்டா அது பதில் வரணும். கேரளத்துல பிறந்தாரா? இதுதான் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வாமனனுக்கும் கேரளத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆனா வாமனன் கேரளத்துல பிறக்கல. வாமனன் பிறந்தது சித்தாசிரமத்துல. அதிதிக்கும் கஷ்யபருக்கும் இந்த சித்தாசிரமம் எங்க இருந்தது அப்படின்னு கேட்டா பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் சித்தாசிரமம். அங்கதான் வாமனன் பிறந்தார். அப்போ கேரளத்துல யார் இருந்தார்? கேரளத்தில் எவ்வளவு அப்படின்னு கேட்டா பலி சக்கரவர்த்தி எங்க பிறந்தார்? பலி சக்கரவர்த்தி எங்க பிறந்தார்? அவர் கேரளத்தை பிறந்தாரா? அவரும் கேரளத்தை சேர்ந்தவர் இல்ல, குஜராத்தை சேர்ந்தவர். பரூச் அப்படிங்கிற இடம் சொல்றோம் இல்லையா, பிருகு கச்சம், அதுதான் பரூச். அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் பலி சக்கரவர்த்தி. அப்போ நம்ம எதுக்கு ஓணத்தை கொண்டாடுறோம் கேரளால? எதுக்கு வாமனனை கேரளால கொண்டாடுறா அப்படின்னு கேட்டா, வாமன அவதாரம்லாம் முடிஞ்ச பின்பு சில ரிஷிகள்லாம் திரிகார்கரா அப்படிங்கிற ஒரு இடம், எர்ணாகுளத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த திரிகார்கராக்கு வந்து பகவான பிரார்த்திச்சாலாம், உன்னுடைய வாமன அவதாரம் மறுபடியும் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சான். அப்போ அந்த குஜராத்ல நடந்த வாமன அவதாரத்தை மறுபடியும் ஆக்ஷன் ரீப்ளேன்னு காண்பிச்சாராம் வாமனன் கேரளத்துல திரிகார்கரம்ங்கிற இடத்துல. அதனாலதான் கேரளத்துக்கும் வாமனத்துக்கும் ஒரு கனெக்ஷன். மற்றபடி வாமனன் கேரளால பிறக்கல, பலி சக்கரவர்த்தியும் கேரளாவை சேர்ந்ததில்லை. இப்பெல்லாம் நிறைய பேர் புதுசா என்னமோலாம் கதை சொல்றான். பலி சக்கரவர்த்தி வருஷம் வந்து பாப்பறாம் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு. இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்தா பலி சக்கரவர்த்தியே 2 பலாரும் அரைஞ்சிட்டு போயிடுவார், அப்படின்னா முடிவு இருக்கு. ஆனா இப்போ அதிதிக்கும் காஷ்யபனுக்கும் உபேந்திரனாக சின்ன குழந்தையாக வாமனன் பிறக்கிறார். பிறந்ததுமே வளர்ந்துட்டே வரார். சுமார் ஒரு 5-7 வயசு தான் இருக்கும் இந்த குழந்தைக்கு. பூணல் போடணும் அப்படின்னு நினைச்சா பூணலை போடுறாளாம். பல தேவதைகள் வந்து இந்த சின்ன குழந்தைக்கு பல உபகாரங்கள்லாம் கொடுக்கறா. இப்போ இந்த குழந்தை நிறைய பேர் உபநயனத்துக்கு போனவாளுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த குழந்தை முதல்ல போய் பிக்ஷை எடுக்கணும். இப்போ அந்த காலத்துல பாருங்க, ஒரு உபநயனம் அப்படின்னு இருந்தா கூட எவ்வளவு கடுமையான உபநயனம். இந்த குழந்தைங்களுடைய அம்மா அதிதியே சொல்றாளா, போய் பிக்ஷை எடு. பலி சக்கரவர்த்தி குஜராத்ல யாகம் பண்றார், அங்க போய் பிக்ஷை எடு. இந்த குழந்தைக்கு என்ன வயசு? 5 வயசு 7 வயசு. இந்த குழந்தை பிக்ஷை எடுக்க போறதான் சின்ன காலத்தோட அப்படியே ஜம் 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 ஜம்னு கொலுசு சத்தத்தோட நடந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன திருஷ்டி பொட்டான். அந்த திருஷ்டி பொட்டை பார்த்தே எல்லாரும் மயங்கிடுறா. அந்த திருஷ்டி பொட்டுக்கு ஒரு திருஷ்டி பொட்டு போட்டாலாம் அதிதி. இப்போ இந்த குழந்தை நடந்து போயிட்டு இருக்கு. நடந்து போக 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 பலி சக்கரவர்த்தியினுடைய யாகம் குஜராத்ல நடந்துட்டு இருக்கு. நடக்கச்சே பலி சக்கரவர்த்தி எல்லாருக்கும் யாகத்துக்கு உண்டான பரிசு கொடுத்துட்டு இருக்க. இந்த குழந்தை வந்து பிக்ஷாம் தேஹி பவதி பிக்ஷாம் தேஹி பவதி பிக்ஷாம் தேஹி அப்படின்னு கேட்கறதாம். பலி சக்கரவர்த்தி பார்த்த குழந்தை தானே, என்ன கேட்கல போறது, ஒரு சாக்லேட் கேட்கல போறது கொடுத்துடலாம், ஒரு ஸ்வீட் கேட்கல போறது கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த குழந்தைய பார்த்து சொல்றாராம் பலி, வாமனா உனக்கு என்ன வேணும் நான் தரேன். அது குஜராத்தி மொழியில சொன்னாரோ என்னமோ, எனக்கு குஜராத்தி தெரியாது, அதனால தமிழ்ல சொல்றேன், டிரான்ஸ்லேஷன் போட்டுக்கோங்க. இப்போ வாமனன் சொல்றதுதான் குட்டி வாமனன் இல்லையா அல்லவா, இந்த குழந்தை சொல்றது give me 3 measures of land. போறோம் 3 அடி நானே அளந்துக்கிறேன்.
அப்போ பலி சக்கரவர்த்தி சொன்னார், 3 அடி தானே, அளந்துக்கோ அப்படின்னு சொன்னவரோ சரி, இந்த குழந்தை முதல் அடியை வைக்கிறது அதுவே பிரம்மலோகத்துக்கு போயிடணும். 2வது அடியை வச்சது பூலோகம், 3வது அடியை வச்சது இப்போ எங்க வைக்கணும்னு தெரியல. பலி சக்கரவர்த்திக்கு அப்போதான் தெரியறது. இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, do not judge a book by its cover. முகத்தை பார்த்து எடை போடாத அப்படின்னா அது வாமனன் தான் உதாரணம். இதை பார்த்துதான் யாரோ ஒரு வெள்ளைக்காரன் இந்த இந்த ஃப்ரேஸை எழுதியிருக்கார் போல இருக்கு. இப்போ இந்த வாமனன் 3வது அடிய எங்கேயாவது வைக்கணும். பலி சக்கரவர்த்தி சொன்ன என் தலை மீது வைக்கும் அப்படின்னு சொன்னதுமே வாமனன் பலி சக்கரவர்த்தியினுடைய தலை மீது வைக்க அந்த வாமனன் வளர்ந்துட்டு போறத தேசிகர் சாதிக்கிற ரொம்ப அழகா சொல்ற. முதல்ல அந்த நட்சத்திர கணங்கள்லாம் ஒரு கொடையா இருந்துதான். அப்புறம் இந்த வாமனன் வளர 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 இந்த நட்சத்திர கணங்கள்லாம் அட்டிகையா போச்சான். அப்புறம் இன்னும் வளர ஒட்டியானமா மாறித்தான். அப்புறம் வளர 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 கொலுசா வந்துடலாம். எதுக்கு கொலுசுல முடியாது? ஏன்னா நம்ம எல்லாருமே சரணாகதி பண்ணா அந்த பகவானுடைய திருவடியில தானே போய் சரணாகதி பண்ணோம். அதனால அந்த நட்சத்திர கணங்களுக்கே தெரிஞ்சிருக்காம், நம்ம சரணாகதி பண்ணா அந்த திருவடியில தான் போய் சரணாகதி பண்ணணும்னு கொலுசா மாறிட்டோம். இப்பேற்பட்ட வாமன அவதாரத்தை பட்டதிரிகள் சொல்லி முடிக்கிறார். அடுத்தது இன்னைக்கு கொஞ்சம் வேகமா தான் போறோம், நிறைய இருக்கு சொல்லறதுக்கு. ஒன்னொன்னா சொல்லிட்டு போனா வாமன அவதாரத்துக்குனே ஒரு நாள், கூர்மாவதாரத்துக்குன்னு ஒரு நாள் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு 99 நாள் கொடுத்தா கூட போராது. அத்தனை நாள் கதை சொல்லிட்டே வரலாம். ஆனா 3 நாளுங்கிறதுனால கொஞ்சம் வேகமா போறேன். சில ஸ்லோகங்களை விட்டுடுறேன். கண்டிப்பா தப்பா எடுத்துக்காதேங்கோ, எனக்கும் சொல்லணும்னு தான் ஆசை. எல்லாரும் நிறைய இந்த அவதாரங்கள் எல்லாம் சிரவணம் பண்ணணும், பட்டத்திரிகள் எழுதின வாக்சாமர்த்தியத்தை பார்க்கணும்னு தான் ஆசை. ஆனா எவ்வளவு முடியுமோ டக்கு 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 டக்குன்னு போனாதான் முடிக்க முடியும். ஏன்னா நம்ம இருக்கிறது இன்னும் 26, 27வது தசகம், 33 இப்படியே போயிட்டு இருக்கோம். ஒரு 50வது தொட வேண்டாமா? அதனால இப்போ 34வது தசகத்துக்கு வருவோம். பட்டத்திரி 34வது தசகமும் 35வது தசகத்தையும் ராமருக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்கார். ஏன்னா ராமாயணம்ங்கிற கதை அவ்வளோ சுவாரஸ்யமான கதை. பூர்ணாவதாரம் அல்லவா? அதனால இந்த ராமாயணத்தை ஒரு தசகத்துல பட்டத்திரியாலேயே முடிக்க முடியல. அதனால முதல் தசகத்தை சுக்ரீவனை சந்திக்கிறத வரைக்கும் வச்சுட்டு இருக்கார். அடுத்த தசகத்தை சுக்ரீவனை சந்திச்சு ஆஞ்சநேயரை நம்ம போன வாட்டி பார்த்தோம் இல்லையா, சுந்தரகாண்டம் அப்படிங்கிற அந்த சுந்தரகாண்டத்தை அடுத்த தசகத்தை வச்சுட்டு இருக்கார். இப்போ முதல் ஸ்லோகம் 34வது தசகம். கீர்வாணை ரத்தமானோ தசமுக நிதனம் கோசலேஷ்விஸ்வசிங்கே புத்ரியாமிஷ்டிமிஷ்ட்வா ததுஷி தசரதக்ஷ்மாபிருதோ பாயசக்ரியாம் தத் புக்த்வா தத் புரந்திரீஷ்வபி திரிஷுசமம் ஜாதகர்பாசு ஜாதோ ராமஸ்வம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதே நாபி சத்ருக்ன நாமனா அப்படின்னு எடுக்கிறார். இதுல என்ன சொல்றாருங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி மற்றொரு கேள்வி. கேரளத்துக்கும் ராமனுக்கும் அல்லது இன்னும் ஒரு ஹிண்ட் கொடுத்தே கேட்டுடுறது, குருவாயூர் பக்கத்துல இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களுக்கும் ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னாளுக்கும் என்ன சம்பந்தம்? எத்தனை பேர் இங்க கேரளா போயிருக்கேன்? இத்தனை பேர் போயிருக்கு. இப்போ நாலம்பலம் தொழல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் போயிருக்கலாம், போலன்னா கண்டிப்பா போயிட்டு வாங்குவோம். இந்த நாலம்பலம் எது அப்படின்னு கேட்டா திருப்பையார் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம், அதுதான் ராமனுக்கு. இரண்யாலக்குடா அப்படின்னு கூடல் மாணிக்கம் அப்படிங்கிற க்ஷேத்திரம் சங்கமேஸ்வரன் என்கின்ற பெயரோட தபச கோலத்துல இருக்கக்கூடிய பரதனுக்கு சிரேஷ்டம். 3வது பாயமல் அப்படிங்கிற க்ஷேத்திரம் சத்ருக்னனுக்கு. 4வது திருமூழிக்கலம் அப்படிங்கிற க்ஷேத்திரம்
யாருக்கு? யாரை விட்டோம்? லக்ஷ்மணன். இந்த 4 க்ஷேத்திரமும் குருவாயூரப்பனுடைய சன்னதி பக்கத்துல தான். என்னைக்காவது குருவாயூரப்பனை போய் சேவிக்கிறேன்னா இந்த 34வது தசகமும் 35வது தசகத்தையும் சொல்லிட்டே இந்த நாலம்பல தொழல் அப்படிங்கிறதையும் போய் சேவிச்சுட்டு வந்துருக்கும். இப்போ பட்டத்திரி சொல்ற இந்த குழந்தைகள் 4 பேரும் தசரதன் யஜ்ஞம் பண்ணி புத்திர காமேஷ்டிங்கிற யாகம் பண்ணி ஈன்றெடுத்த குழந்தைகள் தர்மபடியே வாழ்ந்துட்டு வருது. இந்த 4 பேருக்கும் ஜனகர் ஆன சீரத்வஜர் பெண்கள் சீதை, உர்மிளை, குஷத்வஜரான ஒரு ராஜாவுக்கு இருந்த பெண்கள் மாண்டவி, சுத்தகீர்த்தி என்கின்றவாளுக்கு ராம, பரத, சத்ருக்ன, லக்ஷ்மணன். இந்த பேரை இப்படி சொன்னாலே நன்னா இருக்கு இல்லையா? எப்படி சொல்லணும்னா ராம, லக்ஷ்மணால், பரத, சத்ருக்னன். ஆனா பிறந்த ஆர்டர் எப்படி? ராமர் பிறந்த, அடுத்தது பரதன், அடுத்தது லக்ஷ்மணன், சத்ருக்னன். ஆனா அப்படி சொன்னாலே நன்னா இல்லை பாருங்க கேட்க. இதுதான் வசிஷ்டரும் சொன்னாராம். 4 குழந்தைகளும் தொட்டில்ல போட்டதுமே அழகாம். அழுதுட்டே இருக்கும்போது என்ன பிரச்சனை? பால் ஊட்டி பார்க்கறா, டைப்பரை மாத்தி பார்த்தா, போர்வையை போத்தி விட்டா, போர்வையை எடுத்து பார்த்தா, இது எதுவுமே கர்ப்பம்டாலையாம். கௌசல்யக்கும் சரி, சுமித்ரைக்கும் சரி, கைகைக்கும் சரி, என்ன பண்றதுன்னு வசிஷ்டரை கூப்பிட்டாலாம். அந்த காலத்துலலாம் ஆத்துல ஒரு பிரச்சனை, குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனைனா வாத்தியாரை கூப்பிடுவாங்க அந்த காலத்துல. இப்போ வசிஷ்டர் வந்த பார்த்த இந்த ஆர்டரே சரியில்லை, குழந்தையில மாத்தி போடுங்கோ, ராமர் பக்கத்துல லக்ஷ்மணனை வைங்கோ, பரதன் பக்கத்துல சத்ருக்னனை வைங்கோ. இப்படி வச்சதுமே 4 குழந்தைகளும் அப்படியே அமைதியா ஆயிடும். ஏன்னா லக்ஷ்மணன் பண்ண பக்தி ராமனுக்கு அப்பேற்பட்ட பக்தி யாராலையும் பண்ண முடியாது. அதே மாதிரி பரதன், சத்ருக்னன், இந்த 2 பேருக்கும் சத்ருக்னன் பண்ண பக்தி பரதனுக்கு போல இந்த பக்தி மாதிரி யாராலையும் பக்தி பண்ண முடியாது. அப்பேற்பட்ட 4 சகோதரர்களா வளர்ந்துட்டு வரா இந்த ராம லக்ஷ்மணன். வளர்ந்துட்டு வரும்போதே இவாளுக்கு கல்யாணமும் ஆகிறது. அப்புறம் தான் பின்னாடி போய் காட்டுக்கு போயிடுறா, பகிஷ்காரம் பண்ணிடுறான் தசரதன். காட்டுக்கு போனதுமே சீதை தொலைஞ்சு போறா. சீதை தொலைஞ்சு போனதுமே இப்போ ராமன் சுக்ரீவ சக்கியத்தோட ஆஞ்சநேயரை பார்த்தாராம். ஆஞ்சநேயரை பார்த்திருக்கிறார். இப்போதான் பட்டத்திரிகள் இருக்கிறாங்க. 35வது தசகம் லாஸ்ட் லைனை மட்டும் படிக்கிறேன். திருஷ்டுவா ப்ளுஷ்டுவா ச லங்காம் ஜடிதித ஹனுமான் மௌலி ரத்னம் ததௌ அப்படின்னு நிறுத்துறார். 3 நாளா நாராயணியம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கான்வர்சேஷன்லாம் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருந்ததா, செகண்ட் பர்சன்ல இருந்ததா, தேர்ட் பர்சன்ல இருந்ததா? பிரம்மம் இப்படி அப்படின்னு பட்டத்திரி சொன்னாரா, இல்ல நீ இப்படி குருவாயூரப்பா உன்னை பத்தி தான் நான் பேசுறேன் அப்படின்னு பேசினாரா? ஸ்ரோதா குருவாயூரப்பன். வத்ரு வைலட்சண்யத்துல சொல்லிட்டேன், பட்டத்திரிகள் இந்த நாராயணியம்ங்கிற இந்த கிரந்தத்தை சமர்ப்பிக்கிறது குருவாயூரப்பனுக்கு. குருவாயூரப்பன் தான் சாந்திர ஆனந்த அப்படின்னு முதல் வார்த்தையை எடுத்து கொடுத்துருக்காரு. அப்போனா இது டைலாக் தானே, செகண்ட் பர்சன்ல தானே பேசிட்டு இருக்காரு. அப்போ பட்டத்திரி பார்த்தர் இங்க என்ன சொல்லியிருக்கணும்? திருஷ்டுவா ப்ளுஷ்டுவா ச லங்காம். ஆஞ்சநேயர் இப்போ வந்த சூடாமணியை கொடுத்தார். சூடாமணியை யார்கிட்ட கொடுத்தாருன்னு எழுதியிருக்கணும்? ராமா உனக்கு கொடுத்தாருன்னு எழுதியிருக்கணும். ஆனா பட்டத்திரி எடுத்த ததௌ தே, குருவாயூரப்பா உனக்கு கொடுத்தார். ஏன்னா குருவாயூரப்பனும் ராமனும் ஒன்று அப்படிங்கிறது தான் பெரியவான அனந்தராம தீட்சிதர் இது அவ்வளோ அழகா சாதிப்பார். அவர் சொல்லுவார், இந்த தேதி ஒரு 20 அர்த்தங்கள் சொல்லுவார். 20 நாள் இருந்தா 20 அர்த்தம் சொல்லலாம். ஒரு அர்த்தம் சொல்லிட்டேன், ததௌ தே, குருவாயூரப்பா நீ தானே அந்த ராமன். உன்கிட்டயே அந்த ராமனையும் பார்த்தேன். அந்த ராமன்
என்னுடைய மனசுல இருக்கிற சீதையும் பார்த்துட்டேன். குருவாயிரப்பா, அந்த நாலம்பல தொழல்னு சொல்றியே, அந்த நாலம்பலத்தையும் உன்னிடத்திலேயே நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற பட்டதிரி. அவர் சொல்ற காரணம் வேற. அவர் இங்க வாத்தரோகத்துல தவிச்சுட்டு இருக்கா. நம்ம குருவாயிரப்பா அப்படின்னு ஒரு குருவாயிரப்பன் விக்கிரகத்தை ஆத்ம வச்சுட்டு, குருவாயிரப்பா நான் உன்னை ராமரா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கெல்லாம் போகாம இருந்துடக்கூடாது. கண்டிப்பா எல்லா இடத்துக்கும் போய் பார்க்கணும். இந்த குருவாயிரப்பனை அங்கேயும் பார்க்கணும். ராமர் கோவிலுக்கு போனா கூட குருவாயிரப்பனை பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்தியை நம்ம வளர்க்கணும். இதுதான் கிருஷ்ண பக்தியினுடைய மகிமை அப்படின்னு பின்னாடி சொல்ல போறோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்றோமே, நிறைய பேர் கேட்பா, நான் எல்லாத்தையும் அந்த கண்ணனை தான் சொல்லணுமா? எனக்கு விநாயகர் கிட்ட விநாயகர் தான் தெரியும், நான் எதுக்கு கிருஷ்ணனை விநாயகர் கிட்ட பார்க்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஆனா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு நம்ம மனசு அந்த கிருஷ்ணன் கிட்ட லகிச்சு கொடுத்துனா விநாயகர் கிட்டையும் நம்மளால கண்ணனை பார்க்க முடியும். கண்ணனுடைய மனசுக்குள்ள விநாயகர் உட்கார்ந்துட்டு நர்த்தன கணபதியா இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். அந்த அம்பாளுடைய மனசுலையும் அந்த கண்ணனை பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த குருவாயூரப்பனுடைய முகத்திலையும் இப்போ பட்டதிரி அந்த ராமனுடைய கம்பீரத்தை பார்த்தா. அப்பேற்பட்ட ராமாயணத்தை 2 தசகத்துல முடிக்கிறார். அடுத்தது 36வது தசகம். கார்த்தவீர்யார்ஜுனன் அப்படிங்கிற ஒரு ராஜா. இந்த ராஜா என்ன பண்ணானா? பக்தி பண்ணானா. பக்தி பண்ணி தத்தாத்ரேயரா பகவான் இந்த கார்த்தவீர்யார்ஜுனனுக்கு அருள் பொழிந்தாராம். அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாராம். இதோட கதை நிக்குமா? அடுத்த அவதாரம் என்ன? பரசுராமனுக்கும் வீரியார்ஜுனனுக்கும் என்ன சம்பந்தம்? பரசுராமனுடைய பிதா ஜமதக்னி அப்படிங்கிறவர். இந்த ஜமதக்னி முனிவர்களுடைய தலைய வெட்டினது வேற யாருமே இல்லை, இந்த கார்த்தவீர்யார்ஜுனன். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நல்லது பண்ணா பகவான் அனுகிரகம் பண்ணுவார். அஷ்ட ஐஸ்வர்யம் என்ன? கேட்கறது எல்லாத்தையும் ஹிரண்யகசிபு எப்படிலாம் கேட்டிருக்கான். உள்ள சாகக்கூடாது, வெளியில சாகக்கூடாது, மேல சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது, ஆயுதத்தால சாகக்கூடாது, ஆயுதம் இல்லாத சாகக்கூடாது, மனிதனால சாகக்கூடாது, மிருகத்தால சாகக்கூடாதுன்னு இப்படின்னு லிஸ்ட் போட்டு கேட்டான் இல்லையா? அவன் கேட்டதையும் பகவான் கொடுப்பார். ஆனா நம்ம தப்புன்னு பண்ணிட்டா அவனையே பரசுராமரா வதமும் பண்ணான். அதனால இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? தப்பு பண்ணாம பக்தியே பண்ணிட்டு இருக்கணும்னு தெரியுது. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேனேன்னு நினைச்சுக்காதீங்கோ. பகவான் சிசிடிவி கேமராவை போல நம்ம வெளிப்படையா பண்ற காரியங்களை மட்டும் பார்க்கலையாம் பகவான். நம்ம மனசுல இருக்கிற சிந்தனைகள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? வெளிப்படையா முதல் நாள் சொன்னேன், தன்வா வாச்சா தியாவா அப்படின்னு சொன்னேன். நம்ம நினைக்கிறதுதான் பேசணும், பேசுறதுதான் செயல்படுத்தணும். இதுதான் கர்ணத்ரய சாரூபியம்னு தேசிகர் ஒரு ஃபார்முலாவா கொடுக்கிறார். டு லீட் a happy life. சந்தோஷமா இருக்கணும்னா தன்வா வாச்சா தியாவா மூணுத்தையும் ஃபாலோ பண்ணா சந்தோஷமா இருக்கணும். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த காலகட்டத்துல லோகம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா பேசிக்கிறதே ரொம்ப குறைவு, சிந்தனைகள் ரொம்ப ஜாஸ்தி. ஓவர் திங்கிங் அப்படிங்கிற சப்தம் நம்ம பெரியவாள்லாம் சொல்லியிருப்பாளா இல்லையான்னு தெரியல. ஆனா நம்மளால சீரியல் பார்க்கும்போது கூட மனசு எங்கேயோ அலைப்பாய்ந்துட்டு இருக்கு இல்லையா? அவ என்ன பண்ணா, இவ என்ன பண்ணா, அவ ஆத்துல சாம்பார் வச்சா, ஆனா நம்ம தொகையில் தான் வச்சோமே. அந்த ஆத்துல மாமா தானா பரமாறிக்கிறார், நம்ம ஆத்துல மாமா உட்காந்து பரமாறுன்னு சொல்றார். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது இல்லையா? இந்த எண்ணங்களெல்லாம் நம்ம விட்டு சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் இந்த சிந்தனையிலேயே இருந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்?
வதமே பண்ணா கூட அந்த பகவத் கையால வதம் அப்படி கிடைக்கணும் அப்படிங்கிறதுமே நம்ம பண்ண பாக்கியம் தான். ஹிரண்யாக்ஷன் கெட்டவன், கொடூரவன். ஹிரண்யகசிபு கெட்டவன், ராவணன் கெட்டவன், கும்பகர்ணன் கெட்டவன். ஆனா அந்த கெட்டவர்களுக்கும் ராவணனையே எடுத்துப்போமே, அப்பேற்பட்ட பிராமணனா இருந்துமே பக்தி பண்ணியுமே அவனுக்கு தெரியலையே சீதா பிராட்டிய மட்டும் நம்ம அப்படியே அபகரிச்சுட்டோம்னா ராமனும் கிடைக்க மாட்டாள், சீதாவும் கிடைக்க மாட்டாள். சீதையோட கூட ராமனை பக்தி பண்ணா ராமன், லக்ஷ்மண், சீதை 3 பேரும் கிடைச்சிடும் அப்படின்னு ராவணன் இவ்வளோ பக்தி பண்ணியும் அவனுக்கு தெரியவில்லையே. ஆனா அவனுக்கும் ராமன் கையால தான மரணம். அந்த மரணத்துக்கு அப்புறம் கூட நிறைய இந்த காரியம் பண்ணுறது அப்படின்னு சொல்றா இல்லையா, யார் வந்து பண்ணி வச்சா அப்படின்னு கேட்டா ராமர் தான் பண்ணி வச்சாராம் காரியத்தையும். யாருக்கும்? ராவணன். அப்பதான் மண்டோதரி வந்து பார்த்தாலாம், அப்படி என்னதான் இருக்கு இந்த சீதை இவ்வளோ திருடசாலியா இருக்காளே, ராவணன் கிட்ட நான் வரமாட்டேன்னு இவ்வளோ திருடசாலியா இருக்காளே, அந்த ராமன் கிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு மண்டோதரி இந்த காரியம் பண்ணும்போது ராமனை பார்க்க வராளாம். அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. ராமன் அப்படியே அப்படியே இப்படி உட்காந்துட்டு சப்பளம் கொட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காராம். சூரியன் அப்படியே மேல பிரகாசிக்கிறார். மண்டோதரி நடந்து வந்துட்டு இருக்கா. சூரியன் இருக்கறச்சே சாயையும் இருக்கும் இல்லையா, அந்த சாயைய பார்த்தாராம் ராமன். யாரோ ஒரு பெண், வனிதா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, வனிதானா பெண், யாரோ ஒரு பெண்மணி பக்கத்துல வந்துட்டு இருக்கா. ராமன் உடனே பார்த்தாராம், அப்படியே தள்ளி போனார். அப்போ மண்டோதரிக்கு புரிஞ்சுருக்கான், அந்த மண்டோதரியினுடைய சாயை கூட ராமன் மீது படாம பார்த்துட்டாராம் ராமன். அந்த குணத்தினாலதான் சீதை வேற யாருக்கிட்டையும் போல அந்த ராமபக்தியிலேயே மயங்கி இருந்தாள் அப்படின்னு மண்டோதரி சொல்றான். யாரு? தன்னுடைய பத்தியை இறந்து போன தன்னுடைய பத்தியா இருந்தாலுமே ராமன் வசதி அப்படின்னு சொல்லக்கூடியவள் மண்டோதரி. அப்பேற்பட்ட மண்டோதரி போலவே இங்க இந்த இடத்துல என்ன சொல்ல வராராம், எவ்வளவுதான் நம்ம கெட்டது பண்ணாலுமே, எவ்வளவுதான் நல்லது பண்ணாலுமே பகவான் நம்ம எல்லாருக்குமே ஒரு சார்ட் போட்டு வச்சிருக்க. இப்படிதான் நீ பண்ண போற, இந்த மாதிரிதான் வாழ போற, வாழ்ந்தா இதுதான் நடக்க போறது. அதனால நம்ம எதையுமே மாத்தி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா நம்ம ஒண்ணு போய் சாதாரணமா பாட்டி சொல்லுவா, நீ பகவான் கிட்ட என்ன போய் பிரார்த்திக்கணும்னு நினைக்கிற குழந்தை அப்படின்னு கேட்பா. நான் சொல்வேன், பாட்டி எனக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபுல் மார்க்ஸ் வரணும் அப்படின்னு. இதெல்லாம் போய் பிரார்த்திக்காரு அப்படின்பா. ஏன் பாட்டி பிரார்த்திக்க கூடாது? நீ நினைச்சிட்டு இருக்க 10th ஸ்டாண்டர்ட்ல மட்டும் ஃபுல் மார்க்ஸ் வரணும்னு நீ ஏதோ பிரார்த்தனை பண்ற. பகவான் நினைச்சிட்டு இருப்ப வாழ்க்கையிலேயே ஃபுல் மார்க்ஸ் உனக்கு கொடுக்கணும்னு நீ போய் அல்பமா 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபுல் மார்க்ஸ் வரணும்னு போய் வேண்டிக்காத. பகவானுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும்னு. நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. பகவான் கிட்ட நீ என்ன கொடுக்கறியோ எனக்கு அது சந்தோஷம், அது கஷ்டமா இருந்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன், நீ என்ன கை விடாத அப்படின்னு மட்டும் கேட்டுக்கணும். பிரேமி அண்ணா சொல்லுவ, பக்தனுக்கும் அபக்தனுக்கும் என்ன வித்தியாசம், பக்தி பண்ணா என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தா, பக்தி பண்ணாலும் கஷ்டங்கள் இருக்கும். பிரகலாதன் வாழ்க்கையில கஷ்டம் இல்லையா? துகாராம் மகாராஜனுடைய வாழ்க்கையில கஷ்டம் இல்லையா? மீராபாய் வாழ்க்கையில கஷ்டம் இல்லையா? ஆண்டாள் வாழ்க்கையில கஷ்டம் இல்லையா? எல்லா வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கு. அப்போ எதுக்கு பக்தி பண்ணணும்? அபக்தனாவே இருந்துட்டு போலாமே அப்படின்னு கேட்டா, பக்தி பண்றவர்களுக்கு பகவான் அப்படியே அபயஹஸ்தனா அபயம் கொடுப்பாராம். அந்த கஷ்டத்தை தாங்கிட்டு போறதுக்கான அந்த சக்தியை கொடுப்பாராம். நீ இருக்க கருணா சிந்தோ, நான் எதுக்கு கவலைப்படணும்? இது ஒரு கஷ்டமா? அவப்படாத கஷ்டம், அந்த கஷ்டத்தையே நீ காப்பாத்திட்ட. அந்த கஷ்டத்திலேருந்தே பிரகலாதன் போன்ற பக்தால காப்பாத்திட்ட. என்ன நீ காப்பாற்ற மாட்டியா? நீ காப்பாத்து. பகவான் கிட்ட நம்ம பிரார்த்திக்கணுமா, பகவான்
அபயத்தை மட்டும் கொடு, பக்தியை மட்டும் கொடு. இப்படி கொடுத்தா நான் உன் சரண கமலத்தை பார்த்துட்டே இந்த கஷ்டத்தையும் தாண்டி போயிடுவேன். தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம். எப்படி தாண்டி விடலாம்? ராமன் நல்ல படகுக்காரன் ஊட்டி விடுங்கள். அதாவது ராமன்கிறவன் ஒரு படகுக்காரனா, நம்ம வெறும் உட்கார்ந்தா போறோம். அந்த சம்சார கடலை அப்படியே தாண்டி விடுறதுக்கு அவனே தாண்டி விட்டுடுவான். நம்மள கைய தூக்கி கிருஷ்ணா ராமா கோவிந்தா அப்படின்னு கைய தூக்கி நான் மட்டுமே போறோம். பகவான் காத்துட்டு இருப்பான், எப்படாப்பா நம்மளை இழுத்துட்டு போயிடுறது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பரசுராமர் கார்த்தவீர்யார்ஜுனனை வதம் பண்றார். வதம் பண்ணினதுமே நிறைய க்ஷத்ரியர்கள், ராஜச தாமச குணங்கள் இருக்கக்கூடியவர்களை வதம் பண்றார். வதம் பண்ணிட்டு இப்போ கேரளத்துக்கு மறுபடியும் வரணும் இல்லையா? பரசுராமருக்கும் கேரளாவுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டா, கோகர்ணத்திலிருந்து பரசுராமர் தன்னுடைய அம்பால ஏதோ தன்னுடைய இத்தனை சத்திரியர்களெல்லாம் வதம் பண்ணியிருக்காரு இல்லையா, தன்னுடைய ஆயுதங்களெல்லாம் அந்த சமுத்திரத்துல போய் தூக்கி போடுறாங்க. வதம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆயுதங்கள்லாம் மறுபடியும் எங்கேருந்து மீட்டு கொண்டார் அப்படின்னு கேட்டா அதுதான் கேரளம். அதனாலதான் கேரளத்துக்கு பரசுராம கஷேத்திரம் அப்படின்னு பெயர். இப்போ பரசுராம கஷேத்திரத்தை பார்த்தோம், கூர்மாவதாரத்தை பார்த்தோம், வேற எந்த அவதாரத்தை பார்த்தோம்? ராமாவதாரத்தை பார்த்தோம். இப்போ நமக்கு பிடிச்ச கிருஷ்ணாவதாரம். அப்பாடின்னு உமாதேவி வெறும்னு தலை வலிக்கிறதுன்னு தலை அசைச்சா போறோம், அவ்வளவுதான் பூகம்பம். நம்ம வைகுண்டத்துக்கே போக வேண்டியதுதான். வராகர் என்ன தூக்கிட்டு போறது, நம்மளே போக வேண்டியதுதான் இல்லையா? அப்படி இல்லாம இப்போ ரொம்ப நாளைக்கு கழிச்சு பூதேவிக்கே தலைவலி வந்துடுறதான். நேர ஒரு பசு ரூபத்துல பகவான் காரிய வைகுண்டத்துக்கு போய் பகவானை பிரார்த்திக்கிறா. ஹே கேசவா நாராயணா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், கண்ணுல ஜலம் அப்படியே கொட்டுறதாம். இந்த பூபாரத்தை என்னால இதுக்கு மேல தாங்க முடியல. இதுக்கு மேல போச்சுன்னா மைக்ரேன் தான் வரும், எனக்கு கோமா போயிடும், நான் கோமாக்கு போயிடுவேன் அப்படிங்கிறா பூதேவி. பகவான் பார்த்த, கவலைப்படாத, உன் பூபாரத்தை குறைக்கிறதுக்கோசரம் நான் வருவேன். எப்படி வருவேன்? ஒரு பூர்ணாவதாரமா நான் வரேன். எப்படி வருவேன்? கண்ணனா வருவேன். அதுதான் பாகவதத்துல எடுக்கிறா. தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்கரவதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோகி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரவயோத சௌபகம் ஆஹார்ய வைடூர்ய கிரீட குண்டலம் த்விஷாபரிஷ்வக்த சஹஸ்ர குண்டலம் உத்தாம காஞ்சங்கனகணதிவி வீரோஜமானம் வசுதேவமேஷகரம். வசுதேவனுக்கும் தேவகிக்கும் விவாக சமயத்துல ஜானவாசம் போறான் வசுதேவனும் தேவகியும். இந்த வசுதேவனுக்கு ஏற்கனவே நிறைய மனைவிகள் இருக்கா. ஆனாலும் மறுபடியும் எதுக்கு வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் இந்த கம்சன் அப்படின்னு கேட்டா, ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மாப்பிள்ளை, நல்ல மாப்பிள்ளை இல்லையா? அதனால known devils are better than unknown angel அப்படின்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல. தெரிஞ்சவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாமே நம்ம தங்கைய அப்படின்னு தேவகிய வசுதேவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கோசரம் இப்போ ஜானவாசத்துல கம்சனே அந்த தேரை ஓட்டிட்டு போறானாம். உனக்கு என்னவா வேணும் தேவகி, உனக்கு என்னடா வேணும்? சின்ன வயசுலேயே உன்னை பார்த்துட்டு இருக்கேனே தேவகி, உனக்கு என்ன வேணும்னு இப்படி சொல்லிட்டு இருக்கிற கம்சன் திடீர்னு அசரீரி ஒரு குரல் கேட்டதுமே, உனக்கு 8வது குழந்தையால் மரணம் அப்படிங்கிற அசரீரி குரல் கேட்டதுமே திரும்பிட்டான். அந்த பேச்சு எப்படி போச்சான்?
தேவகி உனக்கு என்ன வேணுமா, எனக்கு என்ன வேணும், நீ சாகணுங்கிறது தான் எனக்கு. சாகணும் அப்படின்னு யார் பேசு? கம்சன் தானே, அசுரன் தானே. அவன் வந்து சொல்லுவானா, ஜீவாத்மா உடலிலிருந்து பிரிந்தால்தான் நான் இந்த பூலோகத்துல மறுபடியும் வாழ முடியும்னு சொல்லுவானா இந்த கம்சன்? ரவுடி தானே. நீ சாகணும், உன்னை போட்டி தள்ளணும் அப்படிங்கிறான். உடனே வசுதேவர் பார்த்த 8வது குழந்தை தானே சார், 8வது குழந்தை பிறக்கும் போது பார்த்துக்கிறோம். அது வரைக்கும் இப்போதான் கல்யாணமே ஆக போகுது, இப்போதான் ஆயிடுச்சு, இந்த விட்டுடுவோம் அப்படின்னதுமே சரி விட்டுடுறேன். ஏன்னா ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மாப்பிள்ளைன்னு சொன்னேன் இல்லையா, அதனால மாப்பிள்ளை சொன்ன பேச்சை கம்சன் கேட்டான். சரிப்பா விட்டுடுறேன் அப்படின்னு இவர்களை விட்டுடுறான். விட்டதுமே இந்த வசுதேவருக்கும் தேவகிக்கும்